லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா கூட்டணியின் சார்பில் டெல்லியில் ஜூன் 8 அன்று நடைபெறவிருக்கும் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் ஆட்சி அமைக்க கூட்டணி ஆதரவு தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திடீரென திமுகவை கைவிட்டுவிட்டு விஜய் தலைமையிலான தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தது. தங்களுக்கு விசுவாசமாக இருந்த காங்கிரஸ் இப்படி பின்னாளில் இருந்து முதுகில் குத்தியதாக திமுக தரப்பில் கடும் ஆதங்கம் வெளிப்பட்டது. பல தேர்தல்களில் தோல்வியை தழுவியும் காங்கிரசுக்கு ஆதரவு அளித்தோம். ஆனால் அவர்கள் வாய்ப்பு கிடைத்ததும் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டனர் என்று திமுக மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழி லோக்சபா சபாநாயகருக்கு கடிதம் எழுதி தங்கள் எம்பிக்களுக்கு காங்கிரஸ் எம்பிக்களிடமிருந்து தனி இருக்கைகள் ஒதுக்குமாறு கோரியிருந்தார். இது இரு கட்சிகளுக்கும் இடையேயான உறவு முற்றிலும் முறிந்துவிட்டதை பகிரங்கப்படுத்தியது. தற்போது டெல்லியில் நடைபெறவிருக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்க போவதில்லை என அறிவிக்கப்பட்டிருப்பது தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து திமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு வருமாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு சட்டம், FCRA சட்ட திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்திற்கும் தொடக்க முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றது. அதற்கான நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கியது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார். இது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் தலைவர்களும் நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கட்சி தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் குரல் கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் பாஜகவை கடும் தீவிரமாக எதிர்க்கும் கட்சியில் முதன்மையானது திமுக. அப்படி இருக்கும் சூழலில் பாஜகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கூட்டணியில் திமுக பங்கேற்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருப்பது ராகுலையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மேலும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பெரும்பாலான கட்சிகள் காங்கிரசின் மீது அந்தந்த மாநிலங்களில் அதிருப்தியில் தான் இருக்கிறது. இந்த சூழலில் வருங்காலத்தில் திமுகவை போன்று மற்ற கட்சிகளும் காங்கிரஸை புறக்கணித்துவிட்டு பாஜகவிற்கு எதிராக புதிதாக ஒரு அணியை உருவாக்கவும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் ஆர்வலர்கள் கணிக்கின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.